நீரணிந்தேன் தருவாய் சிவகதி. பாருங்க, சிவாய நம 5 எழுத்து. அதை சொல்லி எதை சொல்ற, திருநீர் அணிந்தேன். சாதனம் தான். அப்ப இந்த ஆணவ மலம் என்ற நோயிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடியை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்காக சொல்லப்பட்ட சாதனங்கள் என்ன என்று சொன்னால், திருநீரும் 5 எழுத்தும் ருத்ராக்கமும். ஒரு சமயம் பாடுறார், திருவாய் பொலிய சிவாய நம என நீரணிந்தேனர். 5 எழுத்து சொன்னா இது திருவாய், இல்லைன்னா இது வெறும் வாய் தான். அதனால அதுக்கு திருவாயின்னு பட்டம் எப்ப 5 எழுத்து சொல்ற வாய் திருவாய். திருவாய் பொலிய சிவாய நம என திருநீரிட்டனால தருவாய் சிவகதி கொடுப்பான் சுவாமி. திருநீர் பூசினாலே கொடுப்பான். திருமந்திரம் சொல்றாரு, எல்லாரும் தெரியும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை, கங்காளன் பூசும் சுவாமி பூசுற திருநீர் சொல்ற, கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வாரே. திருநீர மகிழ்ச்சியா நிறைய வெப்பம் இருக்கிற மாதிரி பூசணா போருமா, இந்த வினையெல்லாம் ஒண்ணும் செய்யாதான், வராதான் நம்மகிட்ட. எங்க போய் சேருவோம்னாரு, சிங்காரமான திருவடி, அவன் திருவடியை போய் சேர்ந்துருவோம், சிவகதி கிடைக்கும். இதெல்லாம் திருநீரையும் மஞ்சளத்தையும் சொல்றார். அதனால சாதனம் என்று சொல்லுங்க, இந்த பொருள்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். எல்லா திருமுறைகளும் சொல்லுது, 12 திருமுறைகளும் 5 எழுத்து சொல்லு, திருநீர் சொல்லு. அற்புத தெய்வம் இதனின் மத்துண்டே அன்பொடு தன்னை 5 எழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லொரும் தொண்டருக்கு என் திசை கணம் என்பதான். 5 எழுத்து சொல்றவங்களுக்கு அவ்வளவு செல்வம் எல்லாம் கிடைக்கும்ங்கிறார். எல்லாம் எல்லா திருமுறைகளுமே நமக்கு காட்டுகின்ற சாதனங்கள் என்னன்னு சொன்னால், முதல் 3 வகுப்பிலே நாம் அறிந்து கொண்டகளின்படி தீங்கு விளைவிக்கின்ற பொருள் அனாதியாகவே நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஆணவ மலத்தில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொண்டு சேர வேண்டிய இடமாவது இறைவன் திருவடி, அதை சிக்கன பிடித்திருத்தல் என்கின்ற அந்த நிலையிலே நாம் செய்ய வேண்டிய சாதனங்கள் என்று சொன்னால் அது திருநீரும் ருத்ராக்கமும் 5 எழுத்தும் என்று சொன்னார். அடிப்படை செய்திகள் நம்முடைய வகுப்பே பாத்தீங்கன்னா, இந்த அழகு போட்டதை எப்படி போட்டாங்கன்னா, சைவ சமய அடிப்படைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள். அதனால அடிப்படை செய்திகளா கொஞ்சம் உண்டானா சொல்லிட்டு திருநீர் ருத்ராக்கம் 5 எழுத்து இந்த அளவுல சொல்லிட்டு, அடுத்த அடிப்படையை சொல்ல வேண்டிய செய்தி ஒண்ணு சொல்றார், தீக்கைகள். ஏன்னா வழிபாடு என்று சொல்லும் பொழுதே வழிபாட்டினுடைய முதல் படிநிலையே என்னன்னா தீக்கைன்னு சொன்னார். தீக்கை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது இனிஷியேஷன். முதல்ல நீங்க பிரேயர் இனிஷியேட் பண்றதை எங்க இனிஷியேஷன், அதுதான் தீக்கை. இன்னைக்கு இந்த தீக்கைங்கிறதுல நிறைய ஐயங்கள். ஒரு காலத்துல தீக்கை என்பது ரொம்ப தெளிவா செய்யப்பட்டது. பிராமணர்களாய் இருந்தா உபநயனம் செய்திருக்கார்கள், ஏனையோர் தீக்கை செய்திருக்கிறார்கள். இது முறையா நடந்திருக்கு. இன்றைக்கு பிராமணர்கள் அந்த உபநயனத்தை முறையா கடைபிடிக்கிறார்கள், பாராட்டுக்குரிய. அவர்கள் வேதம் படிக்கணும், அதனால அதை செஞ்சு வேதம் படிக்க ஆரம்பிக்கிறார். ஏனையோர்கள் தீக்கை சிலர் எடுக்கிறார்கள், சிலர். அதுல என்னன்னா ஒரு பெரிய கேள்வி முதல்ல, அது கண்டிப்பா எடுக்கணுமா, நான் எடுக்கலாமா, எடுத்தா அதுல இப்படி எல்லாம் சில நடைமுறை சிரமங்கள் இருக்குமா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வழிபாடு என்று வரும்பொழுது தீக்கை கட்டாயம்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, செஞ்சிடணும். உபநயனம் செய்வது எவ்வளவு கட்டாயமோ அதுபோல இது இப்படியே சிவஞான சுவாமிகள் சொல்றார். வேதம் ஓதுதற்கண்ணும் வைதிக ஆசாரத்தின் கண்ணும் உபநயன பேருடையார் கன்றி அதிகாரமின்மை போல சைவ ஆசாரத்தின் கண்ணும் சைவாமம் ஓதுதற்கண்ணும் சிவதீக்கை பேருடையார் கன்றி அனுமதி இன்மை என கொள்க தெளிவா சொல்லிட்டார். அப்ப தீக்கை என்பது முதல் கேள்வி என்னன்னா, தீக்கை நம்ம என்ன கண்டிப்பா எடுக்கணுமா இல்ல ஒரு ஆப்ஷனல் தானா அப்படின்னா, இல்லை, அது கண்டிப்பா எடுக்க வேண்டியது. சரி, முதல்ல அந்த தீக்கை என்ன மாதிரி எல்லாம் படிநிலையில செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, வழிபாட்டுக்கு உள்ள வரும் பொழுது
முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய தீட்சைக்கு சமய தீட்சை என்று பெயர். இந்த சமய தீட்சை என்பது பெருமானுடைய மந்திரத்தை, நமசிவாயத்தை நாம சொல்லி வழிபாடு செய்வதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் குருநாதரால் நமக்கு தரப்படும். அவ்வாறு செய்ய பெறுகின்ற அந்த நிலையிலே நமக்கு சைவ சமயி என்று ஒரு அங்கீகாரம் தரப்படும். இது ஆரம்ப கட்ட நிலை, படிநிலை 1. முதல்ல இதற்கு சமய தீட்சை என்று பெயர். சமய தீட்சை பெற்று குருநாதர் நமக்கு காட்டிய அந்த வழிபாட்டு முறைகளையே முறையாக அனுஷ்டித்தல் செய்பவர்களுக்கு ஒரு கால எல்லையிலே சிவலிங்கத்திற்கு நான் பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற அவா மிகுதியாக பெற குருநாதர் அப்பொழுது அவர்களுக்கு பூஜை செய்கின்ற அதிகாரத்தை தருகிறார்கள். அதற்கு விசேட தீட்சை என்று பெயர். முதல்ல மந்திரம் சொல்லுறதுக்கு, இப்போ நாமே வீட்டுல சிவலிங்கம் வச்சு அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதற்கு, பூஜை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. அதற்கு விசேட தீட்சை என்று பெயர். இந்த விசேட தீட்சை பெற்று பல காலம் அல்லது வழிபாடு முறையா செய்கின்றவர்களுக்கு அவர்களுடைய பக்குவ மேன்மை கருதி குருநாதர் அவர்களுக்கு நிர்வாண தீட்சை என்று 3வது செய்விப்பார்கள். இந்த நிர்வாண தீட்சை என்கின்றதனுடைய சிறப்பு, ஞானாசிரியராக நமக்கு நல்லா தெரியும். யார் குருநாதர்னா சிவபெருமான் தான் குருநாதர். குருவே சிவம் என கூறினன் நந்தி. குருநாதராய் வர்றது யாருன்னா பெருமான் தான். அவர் என்ன பண்றார், நம் போன்ற சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மானுட சட்டை தாங்கி நாம் இங்கு நல்ல பழகிய ஒரு குருநாதர்களின் மூலமாக அதிர்ஷ்டித்து நின்று அதை செய்கிறார். அப்ப செய்யறது யாருன்னு பார்த்தா நம்ம எப்படி பார்க்கணும், யார்கிட்ட தீட்சை வாங்கினாலும் நம்ம எப்படி பார்க்கணும்னா நமக்கு தீட்சை கொடுக்கிறது சிவபெருமான்னு பார்க்கணும். அப்ப அவர் என்ன பண்றார், நிர்வாண தீட்சை செய்யும் பொழுது அந்த மாணாக்கனுடைய பக்குவம் அவ்வளவு உயர்வு அது கருதி நிர்வாண தீட்சையின் போது அவர் நமக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார். என்ன பரிசு கொடுக்கிறார் என்று சொன்னால், அதுகாரும் நாம் சேர்த்து வைத்திருந்த சஞ்சித கண்மம் என்று சொல்லக்கூடிய வினை கூட்டம் மொத்தத்தையும் தள்ளுபடி செய்கிறார். வினைதான் பிறவிக்கு காரணமானது. அந்த இது நம்ம கணக்குல இருக்கிற வரைக்கும் பிறவி எடுத்து அனுபவித்துக் கொண்டுதான் ஆகும். இப்ப அந்த ஏற்கனவே கணக்குல இருக்கிற மொத்தத்தையும் இந்த நிர்வாண தீட்சையில குருநாதராய் எழுந்தருளி இருந்து ஞானாசிரியராய் சிவபெருமான் அதை நீக்கம் செய்கிறார்னு சொன்னால் எவ்வளவு பெரிய பரிசு. இப்ப நம்மகிட்ட என்ன மிச்சம் இருக்கும்னா, இந்த பிறவியில எடுத்துக்கிறதுக்காக வந்த பிராரத்த கண்மம் அது மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அதை இந்த பிறவிலே அனுபவிச்சு கழிக்கிறோம். புதியனவா சேரக்கூடிய ஆகாமிய கண்மம் அதுவும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி அது சேராது. ஏன்னா எப்ப நாம இந்த வினையை பற்றி ஒரு அறிமுகம் நம்ம சொல்லும் பொழுது என்ன சொன்னோம்னா, யான் எனது என்பதனை முன்னிறுத்தாமல் எல்லாம் திருவருள் என்று முன்னிறுத்தி செய்கின்ற செயல்கள் வினையாவதில்லை என்று சொன்னோம். ஞானாசிரியராக சுவாமியே எழுந்தருளி வந்து நமக்கு நிர்வாண தீட்சை செய்கின்ற அளவிற்கு நமக்கு ஒரு பக்குவம் இருக்குமானால் அப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், எல்லாம் சுவாமி திருவருள் என்றுதான் இருக்குமே ஒழிய யான் எனதுங்கிறதுக்கு அங்க இடமில்லை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் திருவருள் என்று இருப்போம். அப்ப புதியனவாக வினை சேர்றதுக்கு அங்க வெளியில ஆகாமையும் இல்லை. சஞ்சிதம் முழுமையா நீங்கியாச்சு, நீக்கப்பட்டு விட்டது. ஆகாமியம் வரக்கூடிய வழி அடைக்கப்பட்டு விட்டது. பிராரத்த கண்மத்தை இந்த உடல் அளவிலே இருந்து கழித்து, அப்ப என்ன வினை இல்லை, அதனால பிறவி இல்லை. அப்ப நிர்வாண தீட்சை எடுத்தாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு பிறவி நீக்கம் அல்லது முக்தி என்பதற்கு பகத்துல இந்த நிர்வாண தீட்சை அல்லது இந்த 3 விதமான தீட்சைகளும் பெறக்கூடிய இந்த ஆன்மா அவளுடைய பக்குவ நிலை அடிப்படைய ஒண்ணு என்னன்னா, தீட்சை பெற வேண்டும், பெறுவதற்குரிய நம்முடைய பக்குவம் என்ன, இதைத்தான் நம்ம யோசிக்கணும் ஒழிய தவறுதலாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மிகப்பெரிய தவறு. இந்த காலத்துல என்ன நடக்குன்னா,
எல்லா பொருளையும் நாம வந்து ஒரு தடவை கடையில போய் கேட்டு அப்புறம் ஆன்லைன்ல ஒரு தடவை பார்த்து அதுக்கப்புறம் பண்ணி இப்படி வாங்குற மாதிரி நம்ம என்ன பண்றோம், தீட்சை எடுக்கிறதும் இந்த குருநாதர்கிட்ட போலாமா, அந்த குருநாதர்கிட்ட போலாமா, இந்த ஆன்லைன்ல யாரையும் கொடுக்குறாங்களா, இப்படி எல்லாம் நம்ம பார்த்து தவறு செய்வோம். நம்முடைய பக்குவ நிலை என்னங்கிறதே நமக்குன்னு சரியா தெரியலையே. அப்ப நமக்கு தீட்சை கொடுக்கக்கூடிய குருநாதர் யாருன்னு முடிவு பண்ணக்கூடிய ஆற்றலாம் நமக்கு உண்டா? ஒரு நாளும் கிடையாது. நம்முடைய இந்த பக்குவ நிலையவே அருளாளர்கள் வகுத்திருக்கிறார்கள். 4 நிலையில சொல்றாங்க. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். நாளா சொன்னாங்க. மந்ததரம் ரொம்ப கீழே, மந்தம் கொஞ்சம் மேல. நம்ம சொல்லுவோம் படிப்புல தம்பி கொஞ்சம் மந்தம் தான் அப்படின்லாம் சொல்லுவோம் எங்க ஊர்ல. அப்படின்னா வீக், சரியில்லை. தீவிரம் நல்ல, தீவிரதரம் இன்னும் அதுக்கும் மேல, அப்படியே சக்கரம் பிடிச்சுக்குவான் தம்பி. அது மாதிரி வந்து என்னன்னா இந்த பக்குவத்தினால நிலையிலே இப்படி நாளா இருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே நிர்வாண தீட்சை கொடுக்கும் பொழுது தீவிரதர பக்குவ நிலையிலே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள்லாம் அந்த நிர்வாண தீட்சை கொடுத்த அந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரத்திலேயே நெட்டை கூடி விடுவார்கள் அப்படின்னு என்ன முக்கியம். அவ்வாறாக செல்கின்ற அந்த நிலைக்கு சத்தியோ நிர்வாணம் என்று பெயர். சரி, எல்லாருக்கும் அது கிடைக்கல, அந்த பக்குவத்துல இல்லை. ஆனா நிர்வாண தீட்சை நடந்துச்சு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு, இந்த உடல் அளவிலே இந்த உடல் கழியிற வரைக்கும் இருந்து உடல் நீங்கும் பொழுது அப்படின்னா இறப்புக்கு பின் மீண்டும் பிறவிக்கு வராமல் முக்தி பெற்றவர்கள் அவ்வாறு அடைகின்ற அந்த நிலைக்கு அசத்தியோ நிர்வாணம் என்று பெயர். அப்ப இந்த பொதுவா இந்த தீக்கை பெறுவதனால் உள்ள பலன்கள் அப்படின்னு எங்கேயாவது நோட்ல நம்ம புத்தகத்துல படிக்கிறோம், யாரையும் சொல்றாங்க தீட்சை பெற்றா உங்களுக்கு இந்த நன்மை எல்லாம் கிடைக்கும்னா நல்லா மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது நிர்வாண தீட்சையை தான் பேசுறாங்க. தீக்கையினால் உள்ள பலன் சொல்றது நிர்வாண தீட்சை. அது தெரிஞ்சு நம்ம அதை எடுக்கணும். சமயம் வாங்கி அப்புறம் விசேடம் வாங்கி அப்புறம் நிர்வாணம். சரி சார், இப்ப இதெல்லாம் கொடுக்குறாங்களே, யார் கொடுப்பாங்க? இப்ப அவங்க என்ன நிலையில இருப்பாங்க அப்படின்னா, நிர்வாண தீட்சை பெற்று அவர்கள் ஆச்சாரிய அபிடேகம் என்று ஒன்று வாங்கியிருப்பார். குருபீடத்துல இருப்பவங்க எல்லாம் ஏற்கனவே ஆச்சார அபிடேகம் பண்ணவர்கள், இல்லறத்துல இருந்து கூட ஆச்சார அபிடேகம் வாங்கினவர்கள் இருக்கிறார், வாங்கலாம். அப்ப என்ன ஆயிருதுன்னா, இந்த ஆச்சாரிய அபிடேகம் வாங்கியவர்கள் ஏனையோருக்கு தீட்சை செய்து வைக்கலாம். அப்ப தீட்சையினுடைய படிநிலை எப்படி இருக்குன்னா, சமயம், விசேடம், நிர்வாணம், இந்த மூணும் கொடுக்கக்கூடிய நிலையில இருப்பவர்கள் ஆச்சாரியார்கள். அதனால அவர்களுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் பெற வேண்டும். இதுதான் இந்த தீக்கையை பற்றிய செய்திகள்லாம். இப்ப நம்ம அடிப்படை நிலைக்கு வரேன். சமய தீக்கைக்கு முதல்ல படிநிலை, பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற மாதிரி அங்கேயே பல சந்தேகங்கள். அந்த 1-2 சந்தேகங்களை மட்டும் தெளிவுபடுத்திட்டு அடுத்த பகுதிக்கு போகும். இந்த தீட்சையை எடுக்கும் பொழுது என்னெல்லாம் தீட்சை எடுத்தது பின்னர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன சார் ஒண்ணு இல்லைன்னு இப்படி சாதகமா சொல்லிட்டீங்க அப்படின்னா, தினமும் அனுஷ்டானம் செய்ய வேண்டும். ஒரு 1/2 மணி நேரம் எப்படியுமே நம்ம தினம் வழிபாடு செய்யறோம். வழிபாட்டுல அதையும் உட்கார்ந்து பண்ண போறோம். அப்ப அது ஒன்றும் தனியா நம்ம ஒன்றும் செய்ய போறது. நான் இதுவரைக்கும் சாமி கும்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்ல போறது இல்லை. எல்லாரும் ஒரு நாளைக்கு காலையில சாயங்காலம் சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடுறப்ப இதுக்குன்னு கொஞ்சம் நேரம் இருக்கு, அதை செய்ய போறோம். அதனால புதுசா ஒண்ணு இல்லை. இன்னொன்னு, மாமிச உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 4 நாள் சாப்பிடுறதுல அவ்வளவுதான். அப்ப சாப்பாடு முறையில ஒண்ணும் மாற்றம் இல்லை. இதுதான் வந்து சமய தீட்சை எடுத்த அளவிலே செய்ய வேண்டிய விதிமுறைகள். இப்ப சிலருக்கு எங்க சந்தேகம் வந்துருதுன்னா, இளைஞர்கள் எடுக்க மாட்டாங்க, அங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. பெரியவர்கள் வயசானவர்கள் எடுக்க மாட்டாங்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப வயது மூத்தவர்கள் இவ்வளவு நாள் எடுக்காம விட்டாச்சு, சரி இனிமேலாவது எடுங்களேன், செய்யுங்களேன், வயசு 70ஆவது, ஐயோ பரவாயில்லப்பா, இனிமேலும் எடுத்து வழிபாடு செய்யுங்க, ஒரு நாளும் தப்பு இல்லை. இவ்வளவு நாள் ஏன் வழிபாடு செய்யலன்னு சுவாமி நினைக்க போறது இல்லை. வழிபாடு செய்ய இப்ப கூட எடுங்க, சுவாமி மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு அருள் புரிவான் செய்யுங்கன்னா
உடனே என்ன சொல்றாங்க சார், அது என்னமோ இறந்ததுக்கு அப்புறம் இறக்கணுமா? என் பையன் அமெரிக்கால இருக்கிறான். ஏதோ வந்தமா 2 நாள் இருந்து காரியங்கள முடிச்சுட்டு போவானா, இந்த தீட்சி அறிக்கைன்னு அதெல்லாம் நம்மளால ஒரு தொல்லை இருக்கக்கூடாது அவனுக்கு. ஒரு தொல்லையும் கிடையாது. இறக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஒரு குருக்கள் சொன்னாங்கன்னா, இறந்த பின்னர் எவ்வளவு சடங்குகள் நடக்கு. அதுல அது ஒரு சடங்கா நடக்கும். அதுக்காகலாம் நம்ம செய்யாம இருக்கு. இது பெரியவங்களுக்கு. இளைஞர்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சார் நான் இப்பதான் திருமணம் செய்யலான்னு இருக்கேன். இல்ல திருமணம் பண்ணி இருக்கிறேன். என்னுடைய அன்றாட இந்த வாழ்வுக்கும், வாழ்வியல் முறைக்கும், இந்த வழிபாட்டு முறைக்கும் அது சரியா வருமா? தாராளமா. எந்த சைவத்தினுடைய பெரிய சிறப்பே அதுதான். வாழ்வியல் முறைக்கும், வழிபாடு முறைக்கும், அல்லது சமய வாழ்விற்கும், இந்த நம்முடைய சமுதாய இந்த வாழ்விற்கும் எந்த வேறுபாடு இல்லாமல் கையை பிடிச்சு கூட்டு போற சமயம் சைவம். சைவ சமயத்துடைய பெரிய சிறப்பு. அதனால தாராளமா அந்த எந்த ஒரு நிலையிலையும் நமக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அதனால தீக்கை என்பது ரொம்ப அவசியம் என்று சொல்லி சமயம் இதுவரைக்கும் எடுக்காதவங்க சமயம் முதல்ல, அதன் பின்னர் அது விஷயம், அப்புறம் நிர்வாணம் என்று சொல்லி தீக்கை என்பது வழிபாட்டு நெறிமுறையிலே ஆரம்பமான அல்லது அடிப்படை நிலை. அதனால அது கட்டாயம் என்ற ஒரு செய்தியை தீக்கையில இங்க பதிவு பண்றேன். இதுக்கு மேல விரிவெல்லாம் வரக்கூடியது இல்லை. அடுத்த ஆண்டு நீங்க மேற்கொண்டு ஒவ்வொரு தாளா எடுத்து சிவஞான சித்தியார் படிப்போம், சிவப்பிரகாசம் படிப்போம். நாங்கெல்லாம் வரும்பொழுது தீக்கை பற்றிய விரிவுகள் நிறைய நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனா அடிப்படையா இதை சமயம் விஷேடம் நிர்வாணம் என்பது இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த வழிபாட்டு நெறிமுறையில என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று ஒரு வார்த்தையை சொல்றோம். சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது வழிபாடு முறை. நாம இப்ப இன்றைக்கு வகுப்பை நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தீங்கு தருகின்ற ஆணவ மலத்திலிருந்து வெளியே வரணும். அப்ப நோயிலிருந்து வெளியே வரணும்னா என்ன சொல்றாரு டாக்டர், இந்தந்த மருந்தெல்லாம் செய்யணும், இப்படி இப்படி நீங்க உடற்பயிற்சி செய்யணும், இந்த மாதிரி உணவு கொள்ளணும், கொண்டா நீங்க நோயை விட்டு வெளியே வரலாம். இப்ப நமக்கு நோய் இருக்கு, இந்த நோய்க்கு ஆணவ மலம்னு பேர். இதை விட்டு வெளியே வர்றதுக்கு என்னன்னாரு, முதல்ல தீட்சை எடுக்கணும். ஏன்னா குருநாதருடைய பார்வையிலேயே தீட்சையிலே என்ன நடக்கும்னாரு, ஆணவ மலம் நீங்கும். எப்படி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா இன்ஃபெக்ஷன் குறையும், அது மாதிரி குருநாதருடைய பார்வையிலேயே ஆணவ மலம் என்ற இன்ஃபெக்ஷன் குறையும். சரி, அது குறைஞ்சது. அதுக்கப்புறம் என்னன்னாரு, சில வேலைகள்லாம் இருக்கு. என்ன வேலைன்னாரு, சரியை செய்யுங்க சார் முதல்ல. அது என்ன சார் சரியை? நீங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லிக்கிறேன். ஆனா சரியை என்ன? உடலால் வழிபாடு செய்வது. உடலால் வழிபாடு செய்வது அப்படின்னா ஆரம்ப நிலையில, இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நம்ம வகுப்புல இருக்கிற பல பேர் வயதான பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுடைய பேர குழந்தை அல்லது உங்களுடைய பையன் சின்ன வயசுல, அவனை கோயிலுக்கு கூப்பிட்டு போறீங்க சாயங்காலம். அந்த பையனுக்கு கோயிலு, சாமி கும்பிடணும், அதெல்லாம் தெரியாது. ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைய கோயிலுக்கு கூப்பிட்டு அவனுக்கு என்ன தெரியும்? தெரியாது. ஆனா நீங்க சொல்றீங்க, வடா வடா ராஜா கோயிலுக்கு வா, நீ பாட்டி கூட கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போறீங்க. இப்ப ஒரு அடிப்படை ஒரு கேள்வி, இந்த கோயிலுக்கு அவன் வந்ததுனால அவனுக்கு ஏதாவது புண்ணியம் கிடைக்குமா? அவனுக்கு ஜாமீன் என்னன்னு தெரியாது, அவன் உள்ள வந்து ஜாமியும் கும்பிடலாம், உங்க கையை பிடிச்சிட்டு உள்ள வந்துட்டு வந்தான். அது கூட உண்மையிலே எப்படி நடந்ததுன்னா, அவன் வரலன்னு தான் சொன்னான். ஆனா நீங்க தான் அவனை இந்த நெறிப்படுத்தணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி, எது சொன்னா அவன் வருவானோ அதை சொல்லி, நீ வரும்பொழுது நீ வந்தேன்னா பாட்டி உனக்கு கோயில இருந்து வெளியே வந்த உடனே உனக்கு ஒரு ஏதோ சாக்லேட் வாங்கி தரேன், ஏதோ ஒண்ணு சொல்லி அவன் அதுக்காகத்தான் வந்தான். அவன் நினைப்பு பூரா எப்படா நீங்க பிரகாரம் சுத்தும் பொழுது கூட பாட்டி வேகமா சுத்து பாட்டிங்கிறான். ஏன்னா அவன் சீக்கிரம் வெளியே வந்து சாக்லேட் வாங்க அவன் அதுல இருக்கிறான். இப்ப அவனுக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு பலன் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டா, உண்டு. இதுதான் உடலால் செய்த வழிபாடு. அவன் அந்த மாதிரி நெறி என்னன்னு தெரியாம கூட, ஆனா முதல்ல படிநிலையில உள்ள வந்தானே, அதுக்கே அவனுக்கு அதனால உடலால் செய்கின்ற வழிபாடு. நான் ரொம்ப அடிப்படை புரியறக்கா அப்படி சொன்னேன். உடலால் செய்ய வழிபாடுனா உழவார பணி செய்யறது, கோயில சுத்தம் பண்றது, இப்படி பல பணிகள். இதெல்லாம் எதுல வருதுன்னா உடலால் செய்யற வழிபாடு. அது முதல்ல அவசியம். அதுதான் சரியை.
நாவுக்கர சுவாமிகள் தான் ஒன்னொன்னுக்கும் நமக்கு என்னன்னு அருமையார் தேவாரத்துல காட்டினார். சரியைனா என்னன்னா எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் விடியறதுக்கு முன்னாடி கோயில் போகணுமா? புலர்வதன் முன் அழகிட்டு பெருக்கி மெழுக்குமிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை கடையில வாங்கிட்டு போய் சாத்தி இல்லையா, புனைந்து ஏத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டுல நந்தவனம் இருந்திருக்கும், அதனால அங்க இருந்து காலையிலே அந்த பூ பறிச்சு, அதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு. இந்த தேனி வண்டு இதெல்லாம் உட்கார முன்னாடி அந்த இதை பறிச்சு அதை முறைய கட்டி பூமாலை புனைந்தேத்தி செஞ்சு கோயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கணும்னாரு. பக்கத்து வீட்டு அந்த கதை இதெல்லாம் பேசப்படாதான், புகழ்ந்து பாடி தேவாரம் திருமுறைகளை பாடிக்கிட்டே போனோம். தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா ஜெய போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா எந்தெந்தை அலரானிலே அப்புறம் சாமி எழுத்தாவா. இதுதான் அப்படியே சரி உடலால் செய்கின்ற வழிபாடு. நீங்க திரு அங்கமாலை எல்லாருக்கும் தெரியும், சொல்றாரு தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அதுக்கப்புறம் உடனே சொல்றாரு முக்கே நீ முரலாய்ங்கிறார், கண்கால் காண்பீன்களோங்கிறார், கால்களால் பயன் ஆக்கையால் பயன் எல்லாம் இது அவ்வளவு உடலால் செய்யறது. உடலால் செய்யற இந்த நிலைக்கெல்லாம் சரியை என்று பெயர். இது ஆரம்ப நிலை. முதல்ல சரியை செய்ய 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 என்ன ஆகுது, அந்த வழிபாட்டுல நமக்கு ஒரு விருப்பம் ஏற்படும். சில செயல்களை சார் உண்மையிலே அதனால தானே சின்ன வயசுல கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, சின்ன வயசுல தேவாரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த சின்ன வயசுல என்ன ஏதுன்னு தெரியாம கூட ஆரம்பிச்ச செய்திகள் அது கொஞ்ச நாள் செஞ்சு செஞ்சு அப்புறம் அதை செய்யாம இருக்க முடியலன்னு அதுல ஒரு விருப்பம் ஏற்பட அந்த விருப்பம் எங்கேயோ எடுத்து போதும். அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா இப்படி உடலால் வழிபாடு செய்ய 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 இப்ப சாமி மேல ஒரு விருப்பம் ஏற்பட்டு இப்ப என்னன்னு உள்ளமும் அதுல ஈடுபடுது. அப்ப இந்த வழிபாடு எப்படி ஆயிடுச்சு, நீ ஒரு வருஷம் நீங்க பேரனை கூட்டிட்டு போங்க, சாக்லேட் வாங்கி கொடுங்க, அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா செய்யுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஒரு வருஷம் ஆகும் பொழுது அவனுக்கே ஒரு விருப்பம் ஆகுது. இப்போ அவன் சாக்லேட்டுக்காக வரல, சாயங்காலம் பாட்டி கோயிலுக்கு போகணும், தோளுடைய செவியன் பாடணும் வாங்க அப்படின்னு அவன் சொல்ற அளவுக்கு மற்ற இப்ப என்னன்னா உடலாலும் உள்ளத்தாலும் செய்தல், அதுதான் கிரியை. அடுத்த படிநிலை சரியை சொன்னா உடலால் வழிபடுவதுன்னா, கிரியை என்று சொல்வது உள்ளத்தால் வழிபாடு செய்வது. உடலாலும் உள்ளத்தால் ரெண்டும், அதுதான் கிரியை. அப்புறம் சொன்ன எல்லாம் தெரிஞ்சு பாட்டுதான். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரத்தானே. அருமையா பெரும்புலர் காலை மூழ்கி, காலையிலே எந்திரிச்சு குழந்தண்ணில குளிச்சு பித்தர்க்கு பத்தராகி சுவாமிக்கு அன்பனாய், அது உள்ளத்தால. நீங்க எந்திரிச்சு குளிச்சது இதெல்லாம் உடலால, பித்தர்க்கு சுவாமிக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு, அரும்பு மலர் இதெல்லாம் கெட்டி இதெல்லாம் உடலால ஆர்வத்தை உள்ளே வைத்து சுவாமியின் மேல கொண்டு போடணும். பெருமான காலையிலே பார்க்கணும். காலையில சார் இதே திருப்பள்ளி எழுச்சி போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படின்னு அவர் போய் வழிபாடு செஞ்சு சார் அப்படின்னு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி அதான் வழிபாடு. சுவாமி எப்படி வழிபாடு எப்படி செய்யணும்னு எங்க அம்மா போய் சொல்லி அப்படின்னு மாதிரி இல்லாம விரும்பினல் விளக்கு தூபம் திடீர்னு வல்லார்க்கு கரும்பினில் கட்டி சொல்லுவாங்க. அப்ப இங்க உடலும் சொல்லப்பட்டிருக்கு, உள்ளம் சொல்லப்படும். முதல்ல சொன்னது போல உடலால் மட்டும் சொல்லுது. மெழுகிட்டு அலைகிட்டு மெழுக்கமிட்டு பூமாலை புனைந்தேத்தி பொழுது பாடி இதெல்லாம் உடலால. இங்க வரும்போது எப்படி ஆயிடுச்சு, உடலும் உள்ளமும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அப்ப இங்க உடலும் சொல்லிச்சு உள்ளமும் சொன்ன, இது கிரியை. மூன்றாவது யோகம். பல நாட்கள் கிரியை செய்து உள்ளம் முழுவதுமா சுவாமியவே வச்சு வேற இடங்களுக்கு நினைப்பெல்லாம் இல்லை.
அப்படியே உள்ளத்திலேயே அவனை வைத்து வழிபாடு செல்லும். அது யோகம். அதுவும் காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. உள்ளத்திலேயே காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் அன்பு, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர். அது நிறைய எங்கேயும் சொல்லிக்கணும். நிறைய நெய்யும் பாலும் நிறைய நீர். ஏன்னா நீங்க நாம இங்க வழிபாடு செய்யும் பொழுது வீட்டுல வச்சு ஒரு அபிஷேகம் பால்னா 1/2 லிட்டர் ஊத்தலாம், 1 லிட்டர் ஊத்தலாம், 2 லிட்டர் ஊத்தலாம். அதுக்காக 500 லிட்டரை ஊத்த முடியாது. அது மனசுல தானே பண்றீங்க. குடங்குடமும் 1000 லிட்டர் ஊத்துங்க. பூப்படுதல் என்ன சிக்கனம், பூ விலை ஜாஸ்தி சார், கொஞ்சம் பார்த்து போடுங்க, 1 முழம். அப்படியா? இல்லையே, கூட கூட கொண்டு கொட்டலாம். அப்படியே முதல்ல தாமரை, அப்புறம் மல்லி, அப்புறம் இது, இப்படி கொண்டு கொட்டலாமே. ஏன்னா மனசுல அப்ப அப்படி செஞ்சு சுவாமியை வழிபாடு செஞ்சு மகிழ்தல், இதான் யோகம். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி. ஆட்டினா அபிஷேகம் சார், ஆட்டுதெல்லாம் அபிஷேகம். அமைய ஆட்டி பூசனை ஒரு வழிபாடு போற்றவி காட்டினோமே என்று சொல்லி இது கிரியை. அடுத்தபடி 4வது ஞானம். பெற வேண்டியதெல்லாம் உயர்ந்த நிலை. ஞானம் என்பது மெய்ப்பொருளின் தன்மையை உள்ளவாறு உணர்தல். அதான் ஞானம். அது ரொம்ப உயர்ந்த நிலை. அதையும் அடையணும். கேட்டாங்க, சரீகிரிய யோகம் எல்லாம் சொல்லிட்டீங்க, ஞானம் எப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா, ஞானத்தினோட உயர்வு எப்படி சொன்னார் பரசுவாமிகள்? அதான் இஸ் ஆல்வேஸ் அப்பர். என்ன சொன்னார் பாருங்க, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனை நான் அல்லேன். ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய் உனை நானும் தொழுவனேன்னர். ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள். ஞானிகள் விட்டாங்க, நான் அப்படிலாம் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றாரு, நான் அப்படிலாம் எனக்கு தெரியாது, ஞானத்தால் தொழுவேன் உனை நான் அல்லேன்னு சொல்றாருன்னா, அப்ப ஞானம் என்பது அவ்வளவு உயர்வு. இந்த படிநிலைகளைத்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கெல்லாம் எத்தனை பாதம், சரீகிரிய யோகம் ஞானம் நமக்கு தெரியணும். அந்த சரீகிரிய யோகம் ஞானத்துல உயர்ந்து விளங்குபவர்களுக்கு சுவாமி எப்படி அருள் புரிகிறாங்க? ஏன்னா நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீக்கை ஏற்கணும், சரியை செய்யணும், கிரியை செய்யணும், யோகம் செய்யணும். அது ஞானத்துக்கு எடுத்து செல்லும். சரீகிரிய யோகம் 3 எங்க பண்ணும்னா ஞானத்துக்கு எடுத்துட்டு போகும். ஞானம் என்ன பண்ணணும்னா முக்தி பேருக்கு எடுத்துக்கும், விடு பேருக்கு. இதான் அந்த படிமுறை. அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும்னா செய்தா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறத நூல்கள் சொல்லி இருக்கு. சரியையில சிறந்து விளங்குகின்றவர்களுக்கு சுவாமி என்ன பண்றான், சாலோக பதவி கொடுக்குறான். சாலோகம் அப்படின்னா சிவலோகத்துல எங்க வேணாலும் உள்ள போயிட்டு வரக்கூடிய ஒரு அனுமதி நமக்கு கிடைக்கும். ஏன்னா சிவலோகத்துல அப்படி போக முடியும் இல்ல. ஒரு கலெக்டர் ஆபீஸுக்குள்ளே நம்ம அப்படி போக முடியாது. எங்க வேணாலும் உள்ள போக முடியுமா? சட்டை பிடிச்சு வெளியே வந்து விட்டுருவான். யார் சார் அங்க உள்ள போறீங்கன்னு போக முடியாது. பட் அங்க இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிளர்க்கா இருக்கட்டும், இவன் ஒரு பியூனா இருக்கட்டும், அவர் எல்லா பக்கம் உள்ள போவார் வருவார். ஏன்னா அவர் அந்த ஆபீஸுக்கு அவருக்கு அனுமதி இருக்கு, உள்ள போலாம். நம்ம போக முடியுமா? இல்ல. அது மாதிரி இந்த சாலோகம் என்பதுன்னா சிவலோகத்துக்குள்ள எங்க வேணாலும் போயிட்டு வரக்கூடிய ஒரு பதவி. அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னாரு, சரியை தொண்டிலே சிறந்து விளங்குகின்ற ஆன்மாக்கள் சுவாமி அவங்களுக்கு பரிசு மாதிரி என்ன பண்றான், கொஞ்ச நாள் சாலோக பதவி கொடுக்குறான். அங்கேயே நம்ம சிவலோகத்துல இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. கிரியையில ரொம்ப மிகுந்து இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யறாருனாரு, சாமீபம் என்று ஒரு பதவி கொடுக்கிறார். சாமீபம் அப்படின்னா என்னன்னாரு, அந்த சிவலோகத்திலேயே நாம முதல்ல ஒரு உறுப்பினரா அல்லது ஒரு அன்பரா எங்க வேணாலும் போலான்னு சொன்னது, இப்போ அங்கேயே ஒரு இளவரசருக்கு என்ன மரியாதையோ அப்படி கொடுக்கப்படுமா. ஏன்னா சிவலோகத்துக்கு அதிபதி சுவாமி,
சுவாமியனுடைய புத்திரரா இருந்தா அங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கப்படும் இளவரசன்னா, அந்த மாதிரி ஒரு நிலையில உங்களை அங்க வச்சு நடத்துவாங்களாம். இதுக்கு சாமீப பதவின்னு பேரு. ஏப்பா, அப்ப யோகத்துல சிறந்து விளங்குறவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்தால ஒரு பதவி இருக்கு. அதுக்கு சாரூப பதவின்னு பேரு. சாரூபம். சாரூபம்னா என்னன்னா, சிவலோகத்துல, அதாவது சிவபெருமான்கிட்ட நம்ம வழிபாடு செய்து அவன் மூலமா நம்ம வந்து சாரூபம் பெற்றோம்னா சிவபெருமான் போலவே நமக்கு உருவம் வந்து கொடுக்கப்படுமா. சாலோகம் என்பது சிவலோகத்துக்குள்ள போற இடம். சாமீபம் என்பது அந்த சிவலோகத்துல இளவரசர் போன்ற இடம். சாரூபம் என்பது அந்த தலைவர் போலவே இடம். கந்த புராணத்துல ஒரு இடம் வரும். நந்தியம்பெருமானுக்கு திருமணம். அதுக்கு அவர் முருகப்பெருமான போய் கடிதம் கொடுத்து அழைக்கிறாங்க. அழைப்பிதழ் கொடுத்து பத்திரிகை வைக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடாம நந்தியம்பெருமான் திருமணம்னா எப்படி நடந்திருக்கும்? அதாவது முருகப்பெருமான அழைக்கிறார். அழைக்கும் பொழுது வழக்கமா என்ன சொல்லுவோம்? சார், குடும்பத்தோட வந்துடணும், சுற்றம் சூழ வருகை தந்து பந்து மித்திரர்களோடு என்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த காலத்துல சொல்லாட்சி. இப்ப அப்படி இப்படின்னா சுற்றம் சூழ வருகை தந்து, அது மாதிரி நந்தியம்பெருமான் அப்பா சிலாதர முனிவர் அப்படிதான் கூப்பிடுப்பாரு நினைக்கிறேன். நானா சொல்றேன் இதை வந்து நந்தியம்பெருமான் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டாங்க. முருகப்பெருமான எல்லாருமே வந்து சேரணும். வந்துடுறேன்ட்டார் முருகன். இவர் என்ன பண்ணார்? முருகப்பெருமானுக்கு அடியார்கள் கூட்டம் ரொம்ப அதிகம், எல்லாரையுமே கூட்டு போக முடியும். அதனால என்ன பண்ணாரா, தன்னிடம் சாரூபம் பெற்றவர்கள் ஒரு சிலரை மட்டும் கூப்பிட்டுருக்கார். அப்படி கூட்டு போனவர்கள் எவ்வளவு பேருன்னா 1 கோடி பேரோட போனாலும். ஒரு பத்திரிகை கொடுத்ததுக்கு 1 கோடி பேரை கூட்டு இருந்தாங்கன்னா கல்யாணம் நடத்தினவன் என்ன ஆவான்? அது நந்தியம்பெருமான் கல்யாணம், அதனால எத்தனை கோடி நாள் தாங்க. அதனால முருகப்பெருமான் என்ன வேடிக்கைன்னா 1 கோடி அன்பர் அடியார்களோட முருகன் அங்க போய் இறங்குறார். என்னன்னா எல்லாம் முருகன் சார்பு பெற்றவர்கள். அதனால எல்லாரும் முருகன் மாதிரியே இருக்காங்க. எல்லாம் மயில்ல வருது, எல்லாம் கையில வேல் வச்சிருக்கு, எல்லாம் முருகன் மாதிரியே இருக்கு. முருகா வாங்கன்னு பின்னாடி வராருங்கிறாங்க. பின்னாடி முருகா வாங்கன்னா பின்னாடி வர. இப்ப கடைசியில எது ஒரிஜினல் எது வேடிக்கை சொல்லலாம். ஏன் சொல்ல வந்தோம்னா, சாரூபம் என்பது யார்கிட்ட சாரூபம் வாங்குறோமோ அவர்களுடைய உருவமே நமக்கு கொடுக்கப்படும். அப்படி ஒரு பெரிய சிறப்பு. அதுதான் சாரூபம். அப்ப சாலோகம், சாமீபம், சாரூபம். சரியில் உயர்ந்து நின்றவர்களுக்கு சிறப்பு பரிசு சாலோகம். கிரியையிலே சிறந்து விளங்குபவர்களுக்கு சாமீபம். யோகத்திலே சிறந்து விளங்குபவர்களுக்கு சாரூபம். பெற வேண்டியது ஞானம். ஞானத்தை பெற்றவர்களுக்கு சுவாமி கொடுப்பது சாயுச்சியம். சாயுச்சியம் என்பதுதான் நாம சொல்லக்கூடிய முக்தி. சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற முக்தி அப்படின்னா என்ன? ஆணவ மலத்தினுடைய வலிமை இழந்து உயிரானது இறைவனுடைய திருவடிகள் 2 கலந்து அந்த பேரின்பத்தை தான் ஒரு உயிர் என்றும் தருவது சிவம் என்றும் அனுபவிக்கின்ற அந்த இன்பம் என்ற 3 வித்தியாசம் இல்லாமல் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கின்ற அந்த இன்பம், அதுதான் சைவ காட்டுகின்ற பேரின்பம் என்று சொல்லக்கூடிய முக்தி இன்பம். இப்ப ஆணவ மலம் வந்து இருக்குமா செத்து போயிருமா அப்படின்னு கேட்டா செத்து போயின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முதல் வகுப்புல சொன்னோம் அது அனாதி. அப்ப இப்ப என்னாச்சு அப்படின்னாரு, அது வந்து தன்னுடைய வலிமை இழந்து இருக்கும். அதனால வாலாட்ட முடியாம இருக்கு, எங்கேயும் போகாது. ஆனா அது ஒண்ணு. அப்ப இப்ப ஆணவ மலம் தன்னுடைய வலிமை இழந்து, அதுதான் பாச நீக்கம். சிவபெருமான் திருவடியை அடைந்து அவனுடைய இன்பத்தை மனிதன், அது சிவப்பேரு. அப்ப நம்ம வந்து முக்தி இன்பம்ங்கிறது என்னன்னா, சித்தாந்தம் என்ன சொல்றது? 2ஆ சொல்லுது. பாச நீக்கம், சிவப்பேரு. தீரா நோய் தீர்த்தருள வல்லான். தீரா நோய் தீர்த்தல் பாச நீக்கம். வாராத செல்வம் வருவிப்பான். வாராத செல்வம் முக்தி. அப்ப நம்ம சொல்ற மாதிரி அந்த அதுக்கு சாயுச்சியம்னு பேர். அப்போ சாலோகம், சாமீபம், சாரூபம் 3ம் டெம்பரவரி நமக்கு. ஏன்னா இது நான் இதுல உயர்ந்து விளங்குகிறவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அப்ப என்ன, கொஞ்ச நாள் இந்த பரிசை அனுபவிக்கலாம், திரும்ப உலகத்துக்கு எனக்கு வந்துட வேண்டியது. அல்லது பிறவிக்கு சுவாமி என்ன பண்ணுவான்,
உபதேசம் செய்து அவர்களுக்கு நிலையான இன்பம் என்பது முக்தி இன்பம் அல்லது சாயுச்சியம். சாயுச்சியம் போனதுக்கு அப்புறம் கிளை வர்றதில்லை. அதனால அப்ப சரியை, கிரியை, யோகம் மூணும் இதெல்லாம் செய்ய செய்ய என்ன அதனுடைய பலன் என்று சொன்னால் ஞானம் பெறுவதற்கு துணை செய்யும். ஞானம் ஒன்றே வீடு வேறு காட்டுவதற்கு துணை செய்யும். முக்தி இன்பம் பெறணும்னா ஞானத்தை அடையணும். அப்ப சரீகிரிய யோகம்லாம் என்ன செய்யணும்? முக்தி என்பதை கொடுக்குமானா கொடுக்காது. பதமுக்தி என்பது அனுபவிக்கிறது வேற. இதுக்கெல்லாம் பதமுக்தின்னு பேரு. சாலோகம், சாமீபம், சாரூபத்துக்கு மூணுக்கும் பதமுக்தின்னு பேரு. சாயுச்சியத்துக்கு பரமுக்தின்னு பேரு. பரமுக்தியா நம்ம போக வேண்டியது. அப்ப இந்த சாலோகம், சாமீபம், சாரூபம் என்ன செய்யும்னா அது இந்த சரீகிரிய யோகம் என்ன செய்யும்னா ஞானத்தை பெறுவதற்கு உதவி செய்யும். நல்ல சரீகிரிய யோகம் செஞ்சவங்களுக்கு ஒரு பக்கம் சாலோகம், சாமீபம், சாரூபம் அதுவும் கொடுக்கப்படுது. அது எங்க அடுத்த நிலைக்கு ப்ரமோஷன் எங்க போகுதுன்னா ஞானத்தை நோக்கி எடுக்கும். ஞானம் பெற்றாதான் அதுக்கப்புறம் முக்தி. ஞான போதத்துல மேற்சரியகிரியா யோகம் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான். அப்ப சரியகிரிய யோகம் எங்க எடுத்துட்டு போகும்னா ஞானத்துக்கு எடுத்துட்டு போகும். ஞானம் வீடு பெற்று. அப்ப நம்முடைய வழிபாடு முறைகள் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தீட்சை சொன்னோம். அதற்கு முன்னாடியே முதல்ல என்ன சொன்னோம்னா நாம தீட்சையும் சரி சைவ சமய சாதனங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னு 5 எழுத்து ருத்ராட்சம் திருநீர் சொன்னோம். அப்புறம் குருநாதர்கிட்ட தீட்சை வாங்குதல் அது சொன்னோம். அது சமயம் விஷயம். அதுக்கப்புறம் வந்து சரீகிரிய யோகம் சொன்னோம். இதுதான் இந்த வழிமுறைகள் வழிபாட்டு. சரி, இந்த வழிபாடு எப்படி செய்யணும்? அடுத்தால சொல்ற வழிபாட்டுல 2 சொல்லியிருக்காங்க. ஒண்ணு அகப்பூசை, இன்னொன்னு புறப்பூசை. அகப்பூசை உள்ளத்திலேயே நம்ம வந்து சுவாமியை நினைச்சு பூஜை செய்யறது. அதான் இப்ப சொன்னோம், ஆர்வத்தை உள்ளே வைத்து. அதே மாதிரி புறப்பூசை அதுவும் நம்ம வந்து செய்யணும். அந்த புறப்பூசையும் எப்படி செய்யறோம்னா நம்ம வந்து வீட்டுல நம்ம இல்லத்துல சிவபூஜை செய்யறது. இதெல்லாம் புறப்பூசை. அதே போல இது புறப்பூசை இன்னொரு பகுதி எங்கன்னாரு வழிபாடு எங்கன்னாரு திருக்கோயில் வழிபாடு. திருக்கோயில் வழிபாடு என்பது சைவ சமயத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அடிப்படை நெறி என்று சொன்னா அதுல வந்து நம்ம கண்டிப்பா தெரியணும் திருக்கோயில் சென்று வழிபடணும் என்று. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, சார் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எல்லா பக்கமும் அவன் இருக்கானா, அது கோயில்ல தான் போய் வழிபாடு செய்யணுமான்னு. பசுவின் உடல் எங்கும் பால் வியாபித்திருந்தாலும் வால் வழியா கறக்க முடியும். அது மாதிரி சுவாமி எல்லா பக்கமும் வந்து இருந்தாலும் வழிபடுவதற்குன்னு ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கு, அங்கதான் போய் வழிபாடு. இப்ப இந்த நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இந்த பக்கம், 50 கிலோமீட்டர் அந்த பக்கம், அவ்வளவு பெரிய மாவட்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் இப்ப இருக்க கலெக்டர் அவர் தான், எல்லா பகுதியும் கலெக்டரு. அதனால அவர் எல்லா பகுதிக்கும் அவர் கலெக்டர் தானே அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயோ வந்து ஒரு வெள்ளம் பாதிப்பு பார்க்க வந்தாருன்னா அங்கன போய் நான் மனு கொடுத்தா வாங்குவாங்களா? சார் அவர் இந்த ஊருக்கு அவர் தானே கலெக்டர், அதனால நான் இங்க அவரை பார்த்தேன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயா சார் உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில இருக்க, கலெக்டரை போகணும்னா அவர் ஆபீஸ்ல போய் அதுல நீங்க மனு கொடுத்தீங்கன்னா என்னன்னு பார்ப்பாரு. அவரு இங்க ஏதோ முதலமைச்சருடைய நலத்திட்டங்கள் அதை செயல்படு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கா வந்திருக்கிறாரு, அந்த நேரத்துக்கு அவர்கிட்ட போய் நீங்க மனு கொடுக்கலாமா, செய்யலாமா? அப்படிலாம் நீங்க இல்லையா, அவர் இந்த ஊருக்கு அவர் தானே கலெக்டர் அப்படின்னா இந்த ஊருக்கு அவர் தான் கலெக்டருக்கு, பகல்லையும் அவர் தான் கலெக்டர், ராத்திரியும் அவர் தான் கலெக்டர். ஆனா அதுக்காக நீங்க அப்படிலாம் செய்யலாமா? இல்ல. அப்ப அதற்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு கலெக்டரை பாக்குறதுக்கே ஒரு இடம் எப்படி இருக்குன்னா அப்புறம் சுவாமிக்கு வழிபாடு செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதுதான் வந்து கோயில். கோன்னா அரசன், இறைவன், அவனுடைய இல்லம் கோயில், அவனுடைய இல்லம் அது. அப்ப அங்கதான் போய் பார்க்கணும். ஆலயம்ங்கிறதுக்கு அப்படிதான் சொல்றேன். ஆன்மா லயப்படுகின்ற இடம் ஆலயம். அப்ப வழிபாடு செய்யறது எங்க இருக்கணும் அப்படின்னா அது திருக்கோயில்ல தான் வழிபாடு செய்யணும். அதைத்தான் வந்து இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னேன், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்ப போகணுங்கிறாரு? நித்தலும்ங்கிறாரு. அந்த நித்தலும் எப்ப போகணும்னா புலர்வதன் முன்கிறாரு. அது அதுக்கு மேல. அப்ப வழிபாடு எப்படி செய்யணும்? ஏதோ பிறந்த நாளுக்கு போவேன், கல்யாண நாளுக்கு போகணும் அப்படி கிடையாதான். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் வழிபாடு நமக்கெல்லாம்.
இப்ப சில பேர் கூட கேட்கிறாங்க, சந்தேகம் அதுக்காக சொல்றேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல்னு சொல்லிட்டாரே சார், திருமுறை சொல்லிட்டாரே. திருமுறை தானே அடிப்படை சாத்திர, நம்முடைய பிரமாண நூல் தானே. அதிலேயே சொல்லிச்ச உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்புறம் ஏன் நம்ம கோயிலுக்கு போகணும் கேக்குறாங்க. நான் பொதுவா சொல்றது எதுக்கே. சரிங்க சார், 2 வரி சொல்லிட்டீங்க, 3வது வரி படுங்க. தெல்ல தெளிந்தார்க்கு நிறுத்துங்க சார். சொல்லுங்க சார், தெளிஞ்சிட்டீங்களா நீங்க? இல்ல சார், அது அவ்வளவுதான். தெளிகிற வரைக்கும் முதல்ல கோயில் போங்க, அப்புறம் பேசிவிட்டோம். என்னாச்சுன்னா வழிபாடு நம்ம என்னென்ன நூல்களை எல்லாம் முழுமையா முறையா தக்கவர்கள் பால் கேட்காம செய்யும் பொழுது இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்துடும். அதனால வழிபாடு என்பது நம்ம இதுல சொல்லப்பட்டிருக்கு, திருக்கோயில் வழிபாடு இன்றியமையாதது. இப்ப வேற என்ன சார் வழிபாடணும் நம்ம வழிபாட்டுல? என்ன இன்னும் 2 சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு திருக்கோயில், அப்புறம் இன்னொன்னு குருநாதரை வழிபாடு செய்ய வேண்டும். குருநாதரை வழிபாடு செய்ய, நமக்கு யாரு தீக்கை கொடுக்குறாங்க? ஞானாசிரியர் குரு, அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். குரு பீடத்திலே இருப்பவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம சங்கர அறிவியல் கல்லூரி மூலமா நம்ம இதை படிக்கிறோம்னா இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு காஞ்சி மடத்திலே குரு பீடத்துல இருக்கிறாங்க பெரியவா, அவர்கள் திருவடிகளை வழிபாடு செய்யும். அவருடைய நல்ல ஆசி இல்லைன்னா இந்த படிப்பெல்லாம் முதல்ல புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் சரியா புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் அது நம்மால உணர முடியாது. அப்படியே உணர்ந்தாலும் அதுபடி நிக்க முடியாது. இப்ப 4 விஷயம் இருக்கு. முதல்ல படிச்சது புரியணும், அது பிழை இல்லாம புரியணும், புரிஞ்சதுபடி நம்ம உணரணும், உணர்ந்தபடி நிக்கணும். இவ்வளவு வேணும்னா இது எப்ப கிடைக்கணும்? குருநாதருடைய ஆசீர்வாதம் இல்லாம கிடைக்காது. 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். தர்மயாதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்த சுவாமி பாடுற என்ன சொல்றாரு பாருங்க. 1 கோடி ஆகமங்கள்ங்கிற நம்பருக்காக சொன்னது. அவ்வளவு அப்படின்னா அவ்வளவு ஆகமங்களையும் படிச்சு புரிஞ்சு மனப்பாடம் செஞ்சு அப்படிலாம் சொல்ல. 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும்ங்கிறார். அப்ப படிச்சு புரிஞ்சு உணர்ந்து அந்த நிலையில இருந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் எல்லாம் கூட இருந்தாலும் அடிப்படையா குருநாதருடைய அருள் இல்லைன்னா சித்த சலனமாம் தெளிவு இருக்காது கூட. குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம் தெளிவு இருக்காது. அதனாலதான் திருமந்திரத்தை சொன்னார், தெளிவு குருவின் திருமேனி காண்பது, தெளிவு குருவின் திருநாமம் சத்தம், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அப்ப வழிபாடு முதல்ல திருக்கோயில் வழிபாடு சொன்னோம். அடுத்து என்ன சொன்னோம் பாருங்க, அடியார் இது குருநாதர் சொன்னோம். 3வது முக்கியமான என்ன, அடியார்களை வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானை வழிபாடு செய்கின்றவர்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வேடத்தையே வழிபாடு செய்யணுங்கிறார். திருநீர் பூசிட்டு யாரையும் வந்தாங்கன்னா நம்ம அவங்கள வழிபாடு செய்யணுமா? சேரமான் பெருமாள் நாயனார் வண்ணான வழிபாடு செய்தார். அவர் பாவம் சுண்ணாம்பு உரி இப்படி வருது, ஆனா அவர் பார்த்த உடனே திருநீர் மாதிரி தெரிஞ்சு அதனால வழிபாடு. பெரிய புராணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அடியார் வழிபாடு எவ்வளவு சொல்லப்படும், எவ்வளவு பாடல்கள். அப்ப என்ன பண்ணுன்னா அடியார்களை வழிபாடு செய்ய வேண்டும். அது ரொம்ப இன்றியமையாதது. அதைத்தான் நம்ம நூல்ல சொன்னாங்க, குரு லிங்க சங்கம வழிபாடு. குரு வழிபாடு குருநாதர் புரிஞ்சுக்கிட்டோம். லிங்க வழிபாடு திருக்கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருமேனி. அடுத்தது என்னன்னாரு, சங்கமம்னா அடியார் திருக்கோயில். அடியார்களை வணங்கணும். நம்ம நூல்கள் அடியார்களை அவ்வளவு சிறப்பா சொல்லப்படும். திருத்தொண்ட தொகை நூல் முழுவதுமே அடியாருக்கு அடியேன்னு தானே சொல்றாரு இல்லைங்களா? பெரிய புராணத்துல சேக்கலார் சுவாமிகள் மங்கையர்க்கரசியாருடைய புகழை எல்லாம் சொல்லிட்டு, நான் மங்கையர்க்கரசியாரை வழிபாடு செய்கிறேன்னு சொல்ல, மங்கையர்க்கரசியாரை வழிபாடு செய்கிறவர்களை நான் வழிபாடு செய்கிறேன். எவ்வளவு அடியார்கள் மேல ஒரு வச்சிருக்காரு. எங்கள் விரான் சம்பேர்கோன் அருளினாலே தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி பொங்கொழி வெண்திருநீர் பரப்பினாரை போற்றுவார்கள் எம்மால் போற்றலாமே.
அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணமாய் இருந்த மங்கையர்க்கரசியாருடைய திருவடிகளை வணங்குபவர்களை அவருடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற. அப்ப சங்கமம் என்பது அடியார் வழிபாடு. அப்ப என்ன நம்ம நூல் சொல்லிருச்சு, இந்த குரு வழிபாடு என்ன பண்ணும்னாரு, ஆணவ மலத்தை நீக்கும், அறியாமை நீக்கும். லிங்க வழிபாடு நீக்குவதற்கு உதவியாக இருக்கும். சங்கம வழிபாடு அடியார் வழிபாடு மாயாமலம் நீக்குவதற்கு உதவியாக இருக்கும். அப்ப வழிபாடு என்று சொன்னால் குரு லிங்க சங்கமம் என்று குருநாதரையும் சிவலிங்க திருமேனியையும் அடியார்களையும் முறையாக வழிபாடு செய்ய செய்ய ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மூன்றும் நீங்கும். இதெல்லாம் உங்களுக்கு யார் சார் சொன்னார்? கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு யார் சார் சொன்னார்? சைவ ஆச்சாரியார்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம சைவ சமய ஆச்சாரியார்கள் என்று சொன்னா நமக்கு 4 பெருமக்கள் இல்லைங்களா? சமய ஆச்சாரியார்கள்லாம் திருஞான சம்பந்த சுவாமிகளும், திருநாக்கர சுவாமிகளும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், மாணிக்கவா சுவாமிகளும், இவங்கதான் நமக்கு சைவ சமய ஆச்சாரியர். தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பொற்றாள் எம் உடல் துணையே இல்லை, எம் உயிர் துணையே. ஏன்னா இந்த உடலுக்கு துணையை நிறைய இருப்பாங்க. எங்க அண்ணன், எங்க அம்மா, எங்க அப்பா, என் மனைவி, என் பிள்ளை, என் பக்கத்து இருக்காரு, என் நண்பர், இதெல்லாம் எங்க எதுக்கு துணையினாரு? உடலுக்கு துணை. எனக்கு ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு 2 பேர் இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு இப்ப நான் காஞ்சிபுரம் நான் வரணும், பஸ்ல டிக்கெட் கிடைக்கலன்னு உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு நண்பர் இருக்காரு. இதெல்லாம் உடலுக்கு. போம்பொழுது கூட யார் வருவாங்க? உற்றார் ஆறுவாரோ உயிர் கொண்டு போம்பொழுது யார் ஒரு ஒருத்தர் வரவும் முடியல. ஆனா அந்த உயிருக்கு துணையா 4 பேர் இருக்காங்கன்னாரு. இந்த 4 பேர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பெற்றால் உயிர் துணையே. உயிருக்கு துணை அந்த தேவாரம் திருவாசகமும். அதனால உயிருக்கு துணை அவங்கெல்லாம். அவங்கதான் சைவ சமய ஆச்சாரியார்கள். அதே மாதிரி நமக்கு ஆச்சாரியார் சந்தான ஆச்சாரியார்கள் 4 பேர். அவங்களே நமக்கு தெரியணும். மெய்கண்டார், அருள்நிதி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார், 4 பேரையும் அவங்க ஒரு பக்கம் நமக்கு சாஸ்திரங்களை எல்லாம் அவங்க இவங்க சந்தானம்னா அதுக்கு புறச்சந்தானம் பெறும். அதுக்கு முன்னாடி அகச்சந்தானம். அப்ப எங்க இருந்து வருதுன்னாரு, சுவாமிகிட்ட முதல்ல சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி மாமுனிகள், இது 4 சந்தானாச்சாரியர். அவங்களுக்கு அகச்சந்தானம்னு பேர். ஏன்னா பூத உடலோடு இங்க வரல. பூத உடலோடு நம்மை மாதிரி இந்த உடல் எடுத்து இங்க வந்தவர்கள் புறச்சந்தானம். அது மெய்கண்டார்த்திலிருந்து ஆரம்பிச்சு. அகச்சந்தானம் 4. அதனுடைய கடைசியா வந்த பரஞ்சோதி மாமுனிகள்கிட்ட உபதேசம் வாங்கினது புறச்சந்தானத்துல முதல்ல இருக்கிற மெய்கண்டார். அதனால மெய்கண்டார், அருள்நிதி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாதி. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 4 பெருமக்கள் அங்க எங்க தேவாரம் திருவாசம் தந்த சைவ சமய ஆச்சாரியார்கள். இந்த 4 பேருக்கு சந்தான ஆச்சாரியார். இந்த 4 8 பேரும் இவர்கள் கூட வந்த ஆசிரியர்களும், இவர்கள் வழி பின்னர் வந்த ஆசிரியர்களும், இவர்களுக்கு முன்னரே உள்ள காலத்தால் சில ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு சைவ சமயத்திலே தந்த அந்த அடிப்படை செய்திகளைத்தான் இந்த 4 வாரமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் வழி இன்றைக்கு பின்னர் சைவ திருமடங்களாக, சைவ திருமடங்கள் என்று சொல்லி 18 மடங்களை சொல்கிறார். தலைமையாக திருவாவடுதுறை ஆதீனம், அதன் பின்னர் தருமபுர ஆதீனம், இப்படி எல்லாம் சொல்லி 18 ஆதீனங்கள். இன்றைக்கு அந்த ஆதீனங்கள் எல்லாம், மடங்கள் எல்லாம் என்ன பணி செய்கிறாருன்னு சொன்னால், இது போல சமயத்தை பரப்புகின்ற பணியை அன்றிலிருந்து செய்து கொண்டிருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா காஞ்சி சங்கர மடத்துடைய அவர்களுடைய ஆசையினால்தான் இப்படி ஒரு பாடத்தை எல்லாருக்கும் இணைய வழி மூலமா கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த மடங்கள் செய்கிற பணிகள்லாம் என்ன அப்படின்னா, பல மடங்கள் அவர்களுக்குன்னு சொந்தமாக கோயில்களை வைத்து அந்த கோயில்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய காரியம். அவர்களுக்கு என்று பிரிண்டிங், அச்சு தொழிலை கையில வச்சு நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது ஒரு பெரிய காரியம். அந்த காலத்துல எல்லாம் ஏட்டுல இருந்த காலத்துல சுவடிகள்ல இருந்து நூல் வடித்து கொண்டே பெருசு. அப்புறம் அந்த நூல் வடி ஆகிதான் அந்த நூல்களை எல்லாம் நம்ம பத்திரப்படுத்தணும். ஏன்னா ஏட்டுச்சுவடியில எவ்வளவு நாள் பத்திரப்படுத்த முடியும்? இன்னைக்கு அதுல இருந்து ஒருபடி மேல போய்
நாம வந்து அதை என்ன பண்றோம் அப்படின்னா இணையத்துல இல்ல இதுல கொண்டு பதிவு பண்றோம், அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பணிகளை எல்லாம் திருமணங்கள் செய்து கொண்டிருக்கிறார். கல்லூரிகள் கல்விச்சாலைகள் மூலமாக இந்த நூல்களை எல்லாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பாடங்கள் இதை நடத்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் திருமணங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். சில வேறுபாடுகளை எல்லாம் கடந்து நான் இறைவனுக்கு பக்தன் என்கின்ற அளவிலே முதல்ல அடிப்படையா வரும் பொழுது நாம என்ன இருக்கணும்னா நாம எல்லாரும் ஒற்றுமையாக இந்த மடங்கள் எல்லாம் செய்கின்ற பணிகளுக்கு நாம் தலைவணங்கி மத குருமார்களை மடத்தினுள் இருக்கக்கூடிய தலைவர்களை குரு பீடத்திலே இருக்கக்கூடிய குருமாச நிதானங்கள் அவர்களை எல்லாம் நாம வந்து எந்த ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுடைய திருவடிகளை வணங்க வேண்டும். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இப்ப கூட அண்மையில இலங்கை போயிட்டு வந்தேன். நம்ம நாட்டுல நான் பார்க்காத ஒரு செய்தி அங்க பார்த்தேன். நீங்க நம்ம இதுல பஸ்ல ஏறின உடனே நம்ம இடங்கள்ல பாத்தீங்கன்னா முதியோருக்குன்னு சீட்டு போட்டிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு அல்லது ஊனமுற்றோன்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிக்கு இப்படி எல்லாம் நம்ம சீட்டு ஒரு சீட்டு 2 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. நம்ம பஸ்ஸுகள்ல இல்லைன்னு நான் சொல்லல. இலங்கையில நீங்க முன்படியே அப்படி ஏறினீங்கன்னா டிரைவருக்கு நேர பின்னால இருக்கக்கூடிய அந்த 3 சீட்டுக்கு பக்கத்துல ஒரு போர்டு போட்டிருக்காங்க, மத குருமார்களுக்கு. எந்த மதமா இருந்தாலும் நாம அது வேற்றுமையில நம்ம பாராட்டணும். அங்க உள்ள நாட்டை பொறுத்தவரை சைவத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், பௌத்தத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், முஸ்லிம் எதா இருந்தாலும் சரி மத குருமார்களுக்கு சொல்லி அப்ப பாருங்க அவங்களுக்கு அந்த 3 சீட்டை கொடுத்துருக்காங்க. அதனால யாரும் அவங்க வரலாம் உட்கார்ந்துருக்கலாம். யாரையும் ஒருத்தங்க ஒரு சுவாமிகள் யாரையும் வந்தாங்க அல்லது ஒரு ஃபாதர் யாரையும் கிறிஸ்டியனும் வந்தாங்கன்னா அல்லது புத்த துறவிகள் யாரையும் வந்தாங்கன்னா இவங்க எந்திரிச்சு இடம் கொடுத்துடணும். அந்த சீட்டு அவங்களுக்கு உள்ளது. எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. அதனால இன்னைக்கு நாம வந்து திருமடங்கள் பல்வேறு பணிகளை 100 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நாமெல்லாம் செய்ய வேண்டியது என்னன்னா அந்த திருமடங்கள்ல இருக்கக்கூடிய துறவிகளை அங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை நாம் வணங்கி அந்த பணிகளில் நாமும் நம்மை எவ்வளவு முடியுமோ அந்த அளவிலே ஈடுபடுத்தி கொண்டு அதை பரப்ப வேண்டும். அதுதான் சமயத்திற்கு நாம செய்யக்கூடிய ஒரு பணி. ஏன்னா சைவ சமய அறிமுகம்னா நம்ம அந்த சமயத்தை நம்ம அறிந்து கொண்டோம், நம்ம சார்ந்து இருக்கிறோம், அதெல்லாம் சரி. இந்த சமயத்துக்காக நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் இந்த சமயம் பரப்புவதற்கு இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சைவ சமய அடிப்படைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளிலே சைவம் என்று சொன்னோம், சிவ சம்பந்தம் உடையது என்று. அதுல இருந்து சித்தாந்தம்னா என்னென்ன கொள்கை என்று சொன்னோம், சைவ சித்தாந்தம்னா முடிந்த முடிவு என்று சொன்னோம், முப்பொருள் உண்மையை சொன்னோம், பதிவு சுவாசம் என பகர்மூன்றில் பதியினை போல் பசுவாசம் அனாதி என்று சொன்னோம். அந்த பொருளுடைய சிறப்பு இயல்புனா என்ன, பொது இயல்பு என்னன்னு சொன்னோம். 3 பொருளுக்கு அதை சொன்னோம். அதன் பின்னர் ஆணவ மலத்தை பற்றிய செய்திகளை சித்தியார் எப்படி சொல்லுதுன்னு சொன்னோம், மாயை எப்படி சொல்லுது, கண்மத்தை எப்படி சொல்லுது, இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்து அந்த மலங்களிலிருந்து நாம் விடுபட்டு பெருமானுடைய திருவள்ளை அடைவதற்கு உரிய வழிமுறைகளிலே முதலிலே நம் சாதனங்கள் நமக்குன்னு உள்ள சாதனங்கள் சைவ சமயத்திற்கு என்ன என்று சொன்னால் திருநீரும் 5 எழுத்தும் ருத்ராக்கமும் என்ற அதனுடைய சிறப்பை எப்படி இந்த ஆச்சாரிய பெருமக்கள் சொல்லி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்தோம். அதுல இருந்து தீக்கை என்பது மிகவும் அவசியமானது என்று சொல்லி அதுவும் சமயம் விசேடம் நிர்வாணம் ஆச்சாரிய அபிஷேகம் என்று அந்த நிலைப்பாடுகளை காட்டினோம். அதிலிருந்து நாம் செய்ய வேண்டிய இந்த வழிபாடு முறைகள் சரியகிரிய யோகம் என்ற 3ஐ சொல்லி அந்த சரியை என்பது உடலால் வழிபாடு செய்வது என்பதும், கிரியை என்பது உடலாலும் உள்ளத்தாலும் வழிபாடு செய்வது என்பதும், யோகம் என்பது உயர்ந்த நிலையிலே உள்ளத்திலே பெருமானை நிலைநிறுத்தி வழிபாடு செய்வது என்பதும், இந்த சரியகிரிய யோகம் எல்லாம் ஞானத்திற்கு வழிவகுக்கும். அந்த ஞானமே வீடு பேற்றிற்கு முக்தி இன்பத்தை தருவதற்கு காரணமாக அமையும் என்று மெய்கண்டார் சொன்ன செய்தியெல்லாம் நாம சொல்லி சரியையிலே சிறந்து விளங்குபவர்களுக்கு சாலோக பதவியும், கிரியையில சிறந்து விளங்குபவர்களுக்கு சாமீபமும், யோகத்திலே சிறந்து விளங்குபவர்களுக்கு சாரூபமும் கிடைக்கும். இதையெல்லாம் ஒரு பரிசு போல கொடுக்கப்படுவது நிலையான முக்தி என்பது இறைவனுடைய திருவடிகளிலே இந்த ஆணவ மலம் பலியிழந்து நாம் அந்த இன்பத்தை அவருடைய திருவடிகளில் இருந்து கலந்து நாம் அனுபவித்தல், அதுதான் வந்து முக்தி இன்பம் சொல்லி அந்த நிலைத்தான் சாயுச்சியம் என்ற நிலை, அதைத்தான் நாம் பெற வேண்டிய நிலை என்று முக்தி இன்பத்தை சொன்னோம். அதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டியது அதெல்லாம் எப்படின்னாரு, வழிபாடு செய்யணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எண்ணிலாகமும் எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள.
அந்த வழிபாடைத்தான் நாம சொன்னோம். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனர் கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளேங்கிற திருவாசகம். அந்த வழிபாட்டைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் சொல்லி, அந்த வழிபாடும் வீட்டுல நாம செய்ய வேண்டிய வழிபாடுகள் இடத்துல, அதே மாதிரி கோயில்ல போய் வழிபாடு செய்யணும். திருக்கோயில் வழிபாடு இன்றியமையாதுன்னு காட்டணும். நாள் வழிபாடு தினம் நம்ம வழிபாடு செய்யணும். தினம் திருக்கோயில் வழிபாடு செய்யணும். கோயில்லயும் வழிபாடுகள் 10 நாள் உற்சவம் வரும். நித்திய நைத்திய வழிபாடுகள் என்றெல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி எல்லா வழிபாடுகளையும் கொள்ள வேண்டும். ஞானசம்பந்தர் தன்னுடைய திருமுறையில பூம்பாவையை எழுப்பும் பொழுது மயிலாப்பூர்ல ஒவ்வொரு மாதமும் நடக்கிற விழாவினை நினைவு கூர்ந்து, இந்த விழாவையெல்லாம் நீ பார்க்காம பெட்டியம்மா, நீ அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாருன்னா, கார்த்திகை திருநாள் பார்க்காம பெட்டிய, மார்கழி திருவாதிரை பார்க்காம பெட்டியம்மா, அப்படின்லாம் பங்குனி உத்திரம் பார்க்காம பெட்டிய, சித்திரை அஷ்டமி பார்க்காம பெட்டிய, இப்படியெல்லாம் அவரு சொல்லி அப்ப மாதந்தோறும் வழிபாடு முறையா மயிலாப்பூர்ல நடந்து கொண்டிருக்குன்னு பதிவு பண்றாருன்னா, எல்லா இடங்களிலும் இதை மாதிரி இந்த வழிபாடுகள், அப்ப எல்லா வழிபாடுகளையும் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்ற வழிபாட்டினுடைய சிறப்பையும் ஞானசம்பந்தர் தான் சொல்றார். குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார். சுவாமி எவ்வளவு பெரிய வினை என்னவா இருந்தாலும் சரி, வழிபாடுன்னு செஞ்சுட்டோம்னா சுவாமி அவங்களுக்கு அருள் புரிவார். தொழுபவர்க்கு அருள் ஓய் போற்றி முருகப்பெருமான் சொல்றார். பாமன் கொழுமையர் புளிமை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள் ஓய் போற்றி சுந்தரா போற்றி இதெல்லாம் சொல்லார். அதனால அந்த வழிபாடு என்பதுதான் நாம செய்ய வேண்டியதெல்லாம். இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம், எவ்வளவு வினை செஞ்சோம், நமக்கு எவ்வளவு வினை இருக்கு, எல்லாம் பரவாயில்ல. இன்றிலிருந்தாவது அந்த வழிபாடு என்பதனை மிகவும் சிரத்தையாக சுவாமி மேல ஒரு அன்பும் நம்பிக்கையும் விருப்பமும் மகிழ்ச்சியோடு எல்லாம் கொண்டு நாம் செய்கின்ற அந்த வழிபாட்டுக்கு இறங்கி சுவாமி எதை தருவான்? முக்தி இன்பத்தை தருவான். அதனால எந்த ஒரு கவலை இல்லாமல் இருப்பதற்கு வழிபாடு அவசியம் என்று சொல்லி வழிபாட்டினுடைய சிறப்பை சொல்லி, அந்த வழிபாட்டு முறையை இன்றைக்கு நம்முடைய குரு பீடங்களிலே இருந்து குருமாச நிதானங்கள் பெரியவர்கள் நம்ம காட்டுகிறார்கள். அந்த திருமடங்கள் பல்வேறு அருமையான பணிகளை இன்றைக்கு செய்து வருகிறார்கள். அதனால நம்ம சமயத்திற்கு என்று செய்யக்கூடிய பணியெல்லாம் அது போன்ற திருமடங்களுடைய வளர்ச்சிக்கும் திருமடங்களை வழிநடத்துகின்ற குருநாதர்களை நாம் வழிபாடு செய்வதும் தான் நம்முடைய கடமை என்று சொல்லி, பொது தாளாக இருக்கக்கூடிய சைவ சமயமும் சைவ சித்தாந்தமும் அறிவு என்பதிலே அழகிய 4 சைவ சமய அடிப்படைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்ற இந்த பகுதி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 வகுப்புகளை இந்த அளவிலே ஒருவருளும் திருவருளும் துணை நிற்க நிறைவு செய்வோம். ஏதேனும் கேள்விகள் எதனா இருந்தா அவசியம் கொஞ்ச நேரம் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். அது போக எதுவும் வேணும்னா கூட நம்முடைய பேராசிரியர் நம்முடைய தெய்வ சிகாமணி ஐயா இருக்கிறார்கள், நம்முடைய தலைவர் ராதாகிருஷ்ண ஐயா இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி அனுப்பிச்சா கூட அடியனுக்கு ஏதோ தெரிந்த அளவிலே அந்த பதிலையும் சொல்ல இருக்கிறேன் என்று சொல்லி, யாரும் துணையா இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் மகா பெரியவருடைய திருவடிகளுக்கும் கல்லூரி முதல்வருடைய திருவடிகளுக்கும் நம்முடைய துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து சிறப்புகின்ற அடியார்கள் என்னோடு பாடம் நடத்துகின்ற பல மூத்த பேராசிரியர்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வழிபாடு பற்றி தெளிவாக மிக தெளிவாக சொன்னாங்க. வழிபாடு அதனுடைய முக்கியமானது. ஏன்னா கோவிலுக்கு போறதுங்கிறது இப்போ பெரியவங்க எல்லாம் போறாங்க, சின்ன உங்களுக்கு தெரியல. ஆமா ஆமா, சின்னவங்களுக்கு இந்த அவங்களுக்கு இது போய் சேர்ந்துனாக்கா அவங்க வழிபாடு அதுக்கு பெரியவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க செய்யணும். செஞ்சாக்க அதை பார்த்து அவங்க சின்னவங்க செய்வாங்க. அப்ப அவங்களுடைய எதிர்காலமும் நாட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. உண்மைதாமா உண்மைதாமா, நிச்சயமா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம்மா. அந்த தீட்சையை பத்தி சொல்லும் போதையா, நம்ம தீட்சை எடுத்துட்டா நமக்கு இறந்துட்டா அப்புறம் சொல்லி சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் ஆமா. அதாவதுமா தீக்கை இறக்குறது அப்படிங்கறத இறக்குறதுங்கிற ஒரு சொல் எப்படியோ வந்துருச்சு. அது ஒண்ணு இல்லை. அதாவது நம்ம செய்கின்ற காலத்திலே நம்ம அனுஷ்டானம் செய்யும் பொழுது ஏதேனும் சிற்சில தவறுகள் செய்ய முடியாம போனது அல்லது சரியா செய்யாது
அதுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமா கடைசியா ஒரு வழிபாடு, லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா நம்ம வந்து உடல்ல இருந்து இங்க இருந்து போறோம், அதுக்காக செய்யற ஒரு வழிபாடு. அது நம்ம செய்ய முடியாம ஒரு குருக்களை கொண்டு நாம அதை வந்து செய்கிறோம். அது வந்து அவசியம் செய்யணும். ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு வழிபாடு. அதுக்கு பயந்து கொண்டு அது ஏதோ ரொம்ப கடினம் அப்படின்னு அதனால தீக்கை இல்லாம இருக்கக்கூடாது. அதுதான் சரி. ஆனா கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒன்று. அதுதான் என் விளக்கம் தெரியாம இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நிச்சயமா. ரொம்ப அருமையா 4 வகுப்பும் எல்லாம் அருமையா சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. மதிவேந்தன் ஐயா. ஐயா, வகுப்பு மிகவும் நன்றாக இருந்தது. எல்லா இதுவும் ஆரம்பத்திலிருந்து சைவ சமய அடிப்படைகள், வழிபாட்டு முறைகள் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. ஐயாவுடைய வகுப்பை பத்தி சொல்லணும்னா ஒரு வகுப்பு வேணும். அதுதான் ஒரு உண்மை. உண்மையிலேயே நீங்க அந்த திருவாசகத்துக்கு உருகாதார் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க சித்தாந்தத்திற்கு உருகாதார் அப்படின்ற மாதிரி ஒரு இதை எங்களுக்கு வந்து அந்த சிவஞான போதத்துல கொண்டு வந்தீங்க சார். அருமை. அது எங்களால இது பண்ண முடியாது. இந்த வகுப்பும் ரொம்ப அருமையா எல்லா முறைகளையும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற சங்கரா கல்லூரிக்கும் நாங்க மிகவும் கடமைப்பட்டவர்கள். ஆமா சார். அதாவது என்னன்னா, தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறவர் கற்றறிந்தார். கற்றவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அவங்கதான் அதை இது பண்ணி சொல்லுவாங்க. இதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு நல்லதை ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை சொல்றாரு இல்லையா, அவருக்கு 70% அந்த பலன் போகுமா. அது மட்டும் இல்ல, கேட்கறாங்கல்ல, அது அவங்களுக்கு 30% போகுமா. இதுதான் நல்லதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை அப்படின்னு வந்து நான் அதை ஒரு புத்தகத்துல படிச்ச மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஐயா அவர்களுக்கும் இது நால்வர் பொற்றால் இல்லை, நீங்களும் 4 குருமார்களா இருந்து இது வரைக்கும் நீங்க 4 குருமார்களா இருந்து எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த இதை வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கோம். உங்களுடைய பொற்றாலையும் போற்றுகிறோம். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. நன்றி. எல்லாம் பெரியவங்க, அவங்களுக்கு உரியது. நல்லது. ஐயா, ஒரு சந்தேகம். சொல்லுங்க ஐயா. நம்ம நிறைய திருமுறை பாடல்கள்ல கூட பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு குறிப்பிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல இந்திரன் அக்னி வருணனை குறிப்பிடுறோம். எந்த இடத்துல நம்ம ருத்ரனை குறிப்பிடுறது இல்ல. இவர்கள் எல்லாம் சுத்தமாயை சேர்ந்தவர்கள் அப்படித்தானே எடுத்துக்கணும். இவர் ருத்ரனை நம்ம எந்த இதுல எந்த புவனத்துல எந்த ஆன்மாவுகளை அவங்களை வந்து கொண்டு போய் இது பண்ணணும் நம்ம. அதாவது மாபாடியத்துல விளக்கம் கொடுக்கிறாரு. ருத்ரர் வந்து பிரளயாகலர் ஆன்மா என்றும், இந்த பிரம்மா விஷ்ணு இவங்களெல்லாம் சகல வர்க்கத்துல ஆன்மாவில் மேம்பட்டவராய் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஒன்று. அதனால அது வந்து மாபாடியத்துல எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம சில இடங்கள்ல வெளிப்படையா தெரியலனாலும் ருத்ரன் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து சங்கார தொழிலை செய்கின்றவர். அதனால அது வந்து சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா முந்திய முதல் நடி இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் அப்படிங்கும் பொழுது மூவரில் அவங்களும் இருக்கிறாங்க. வந்து மற்ற யாவர் அறிவார் அப்படின்லாம் சொல்றாங்க, இருக்குது. அதனால வந்து சகலர் வர்க்கத்து ஆன்மாக்கள்ல பிரம்மா விஷ்ணு எல்லாம் இருக்கிறார். இவர் வந்து சங்காரத்தை சேர்றதுனால இவர் பிரளயாகலர் ஆன்மா என்று சிவஞான மாபாடி காட்டுறார். ஆமாங்க ஐயா. அப்போ சுத்தமாயில இல்லையா சார்? அந்த இது பிரம்மா விஷ்ணு சுத்தமாயில இல்லையா? கிடையாது, 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 கிடையாது. அவங்களாம் சகல வர்க்கத்து ஆன்மாக்கள்ல உயர்ந்தவர்கள். அந்த நிலையில அவர்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அவங்களுக்கு அங்க இடம் இல்லை. நன்றி ஐயா. நல்லது. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். வேற யாராவது?
ஐயா வாழ்த்து மதிவாணன் ஐயா, நீங்க வாழ்த்து நிறைவுல சொல்லணும். சரிங்க. இப்ப நன்றி உரை ஐயா கோவை சிவசண்முகம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக முதல் தொகுப்புகளையும் சரி, அவங்க எடுத்துக்கொண்ட தாளை ஒரு நீரோட்டமாக ஒரு ஆற்றொழுக்கா அதை நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியாது, ஒரு 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 அழகா அது போகும். அது விரிந்து விரிந்து பல பொருள் தரக்கூடிய நிலையில எளிமையா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அவருடைய உரை. அதே மாதிரி என்ன பாடத்திட்டம், அதுல நம்மளுடைய இடம் என்ன, அது எந்த நாள் வைத்துக் கொள்வது, இந்த திட்டமிடல்ல வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமா எங்களுக்கு இலகுவாக அதை நடத்தி கொடுக்கிற ஒரு பெரும் பேரு, அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருந்தது. பெரும் பணி அவங்களுடைய பணி. அவங்களுடைய உரை வந்து ரொம்ப அற்புதமானது. அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, ஒரு முறைமை அப்படின்றது, அவங்க அந்த ஆடியோல இருந்து வீடியோல இருந்து எல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபஷனலா அதை தயார் பண்ணி அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய ஆழ்ந்த வாசிப்பு, தொடர்ந்த செயல்பாடு அவருடைய உரைகள் வழியா நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவர் தொடர்ந்து நம்மளோட பயணப்படுவார். நம்மளோட இடையில வேற வேற வகுப்புகளுக்கு இடையிலேயும் கூட அவர் சிறப்பு வகுப்பாக வந்து நம்மை நடத்தி கொடுத்து இந்த சித்தாந்த தொடர் வகுப்பை அனைவருக்கும் சித்திக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சித்தாந்த கலாநிதி, சித்தாந்த வித்யாநிதி என்றெல்லாம் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பெருமகனாரை மீண்டும் ஒரு முறை வணங்கி போற்றி மகிழ்கிறோம், நன்றி பாராட்டி மகிழ்கிறோம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. சிவா மிக்க நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. மதிவாணன் ஐயா, நீங்க வாழ்த்து சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நம்முடைய சக மாணவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சங்கரா கல்லூரி இவ்வளவு பெரிய நமக்கு இந்த ஞான